சார் வணக்கம் சார். சார் இன்றைக்கு நீங்க, அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து சண்முகம் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள்லேருந்து திருமாவளவன் அவர்கள் 3 பேரும் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசியிருந்தீங்க. என்ன ஆலோசனை நடைபெற்றுச்சுங்க சார்? தோழமை கட்சிகளின் அந்த தலைவர் என்கிற முறையில் அவர் அழைத்தார். போயிருந்தோம். நிலவுகிற அரசியல் சூழல் குறித்து நாங்கள் பேசினோம். ஓகே. ஆளுநரை பற்றி சில கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இன்று மாலை நடத்துகிற ஆர்ப்பாட்டம் குறித்து நாங்கள் பேசினோம். தாவேகா தரப்புல இருந்து ஆதரவு கோரி உங்களுக்கு கடிதம் வந்திருக்கு அப்படின்னா தகவல் வந்துச்சு. இது தொடர்பா வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களிடம் ஏதாவது பேசுனீங்களா? அவர் என்ன சொன்னார் இதுக்கு? இல்ல, மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. நாங்க கடிதம் அப்படி வந்திருக்குதுன்னு அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது குறித்து நாங்க பேசணும். இந்த கடிதம் குறித்து எங்களது முடிவை கட்சி கமிட்டிகள் தான் நான் விவாதித்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்கோம். எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் நிர்வாக குழு, செயற்குழு, மாநில குழு தான் முடிவெடுக்கும். தனித்த தலைவர் முடிவெடுக்க முடியாது. அது நாங்க பேசியிருக்கிறோம். இப்போ தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம ஒரு டேர்ம்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில், ஒரு புரிதலின் அடிப்படையில் வெளியிலிருந்து ஆதரவு தரதா நம்ம புரிஞ்சுக்கலாமா? அந்த திசை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதலா நம்ம எடுத்துக்கலாங்களா இதை? இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு திறந்த மனப்பான்மையில தான் செயல்படுவோம். அரசியல் தான் முதன்மை. அதிலும் நாட்டு நலன் சார்ந்த அரசியல் தான் மிக முக்கியம் எங்களுக்கு. எனவே நிலவுகிற புரட்சியூழல் எதுவாக இருந்தாலும் அதை கட்சிக்குள் விவாதித்து கட்சி ஒரு வழிகாட்டுதல் எங்களுக்கு தரும். அதை நாங்கள் கடைபிடிப்பது நீண்ட நெடுங்கால வழக்கம். அதை இப்பொழுது பின்பற்றுவோம். சார், அப்போ விவாதம் அப்படின்னா வெளியில இருந்து நம்ம ஆதரவு தரோம், அதையும் நீங்க விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போறீங்க. ஆட்சியில பங்கு அப்படின்றதையும் நீங்க விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாங்களா? ஜனநாயகத்துல அது ஏற்புடையது. எத்தகைய கருத்துக்கள் இருந்தாலும் அதற்கு மதிப்பளித்து எது உட்கட்சி ஜனநாயகத்துக்கு பொருந்தவோ அந்த வகையில் நாங்கள் விவாதிப்பது எங்கள் இயல்பு. உங்களுடைய நெருக்கடியான நேரத்துக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு நன்றி சார்.